ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்லைனில் 100 ரூம் டிடிடியோடது புக் பண்ணி திருமலாவுக்கு போய் ஸ்கேன் பண்ணுறப்போ கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் குறைஞ்சது 2 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்னா அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே 100 ரூமுக்கு 500 காஷன் டெபாசிட் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு திருமலா சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிக்கணும். நம்ம ஓன் வெஹிக்கலில் வர்றோம் அப்படின்னா அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அலிப்பிரி டோலில் இப்போ செக்கிங் ரொம்ப டீட்டெயிலாக செய்கிறதுனால அங்கே ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு மேலேயே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சில டைம். ஸோ அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த 6 hour ஸ்லாட்டில் ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துலேயே எஸ்எம்எஸ் வந்துருச்சு, ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2 அப்படின்னு. கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூம் இது. 3 பிளாக் இருக்கும். அதில் 2வது பிளாக்கில் தான் ரிசப்ஷன் இருக்கும். நமக்கு இந்த 3ல் எந்த பிளாக் அலாட் ஆயிருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த 2வது பிளாக்குக்கு வந்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். சில டைம் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கும் போதும் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணுவாங்க. அப்போயுமே இந்த பிளாக் 2க்கு வந்து தான் ஆன்லைனில் பே பண்ணிக்கணும். லைக் ஜிபே ஆர் கார்டு பேமெண்ட்டு. நமக்கு பிளாக் 2லேயே அலாட் ஆயிருக்குன்னா அங்கேயே கீ கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பிளாக் 3 பிளாக் 1 அலாட் ஆயிருந்ததுன்னா இந்த பிளாக் 2ல் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுக்கிட்டு பிளாக் 3ல் அலாட் ஆயிருந்ததுன்னா அங்கே போய் சாவி வாங்கிக்கணும். பிளாக் 1ல் அலாட் ஆயிருந்ததுன்னா அங்கே போய் சாவி வாங்கிக்கணும். சாவி வாங்குறப்ப குறைஞ்சது 2 பேர் இருக்காங்களான்னு அவசியம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணுறப்ப எந்த ஸ்கேனே ஆகலை. கரெக்டாக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தேன், பட் ஸ்கேன் ஆகலை. நல்ல வேலை. அப்புறம் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணோன்னா அதில் இருக்கிற அந்த புக்கிங் நம்பரை வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அந்த 6 hours நம்ம ரூம் எடுத்துடணும். ஈவன் ஆஃப்லைனில் ரூம் எடுத்தாலும் சரி, நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் டைமோட. அந்த டைம்குள்ளார போய் ரூம் எடுத்துடணும். அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கோ இல்லை இந்த ரிசப்ஷனுக்கோ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுலேருந்து 24 மணி நேரம் கணக்கு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. இது பிளாக் 2வோட ரிசப்ஷன் ஆஃபீஸ், ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் கெஸ்ட் ஹவுஸ் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். குடிக்கிறதுக்கு வெந்நீர் ஆர் நார்மல் வாட்டர், லிஃப்ட் ஃபெசிலிட்டி, ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீட்டாக இருக்கும் ரூமு. பெரியவங்க கூட ஏறி இறங்குறதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி. பிளாக் 3ல் லிஃப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பிளாக் 1 பிளாக் 2ல் லிஃப்ட் இருக்குது. குளிக்கிறதுக்கு வெந்நீர் சூடாக 24 hours வரும். தாராளமாக இந்த பெட்டில் 3 பேர் படுத்துக்கலாம். தள்ளி போட்டால் கீழே ஒரு 2 பேர் படுத்துக்கலாம், 3 பேர் படுத்துக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் ஒரு ரூமில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு. ப்ளக் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக போட்டிருந்தாங்க. ரூம் ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் சுப்ரபாதம் சேவாலேருந்து நைட் ஏகாந்தம் சேவா வரைக்கும் ஸ்பீக்கரில் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அன்னப்பிரசாதம் கிட்ட, சாம்பார் சாதம் கொடுக்குற கவுண்டர் கிட்ட, இல்லை ரெஸ்டாரண்ட் மாதிரி உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா பின்னாடி பிளாக் 2க்கு பின்னாடி சாரங்கி ஹோட்டல் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமும் சாரங்கி ஹோட்டலோட கிச்சனும் பக்கத்துலையா வாசனை வந்துகிட்டே இருந்தது. நைட்டு 11-11:30 மணி வரைக்கும். அந்த எஸ்எம்எஸில் ராம்பகீச்சான்னு வந்தாலே ஒரு சந்தோஷம். ராம்பகீச்சா 2ல் அலாட் ஆகிருந்தது. அங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன், அங்கேயே ரூம் எடுத்துக்கிட்டோம். எதுக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். உற்சவமூர்த்தியை பார்க்குறதுக்கு 4:40 போல் வைபவோத்சவ மண்டபத்தில் தரிசனம் முடிச்சுட்டு போகிறதுக்கும் வரத்துக்கும் சரி, ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறத்துக்கும் சரி ஈஸியாக இருக்கும் இந்த ரூம். நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேட்டு வாங்க முடியாது இந்த ரூம் தான் வேணும் அப்படின்ட்டு. நமக்கு அலாட் ஆகிறது தான், லக் இருந்தால் நமக்கு அலாட் ஆகும். இப்போது நடுவில் கொஞ்ச நாள் கேப் கழித்து தான் இந்த ரூம் எங்களுக்கு அலாட் ஆயிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூம் இது. ஸோ ப்ராப்பராக நம்ம வக்கேட் பண்ணால் தான் காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். அதனால் ஃபோட்டோ எடுக்கிறப்ப கூட கேமராவுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதும் சரி, வக்கேட் பண்ணும்போதும் சரி ஃபோட்டோ எடுத்துக்கணும். எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்க, ஆஸ் பர் ரூல் 24 மணி நேரம் தான். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா சாவி வாங்குறப்போ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் இல்லாமல் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ ஜென்ரலாக வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ், அதுவும் சூப்பராக இருக்கும். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ், அது கூட நிறைய ரூம்ஸ் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ ஏடிசியில் கூட அலாட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன்னா 50 ரூம் 100 ரூமை ஏ கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. ஸோ 50 ரூம்லேயே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நம்ம சேனலில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் ரூ. 100 ரூமும் அலாட் பண்ணுவாங்க. கல்யாணி காட்டேஜ், சுதர்ஷன் ஜுவல்லரி, ராம்பகிச்சா அந்த மாதிரி அவைலபிலிட்டி பொறுத்து. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. பட் சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். அண்ட் சிங்கிளாக நம்ம ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ரூம் எடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் போனால் ஷியூராக ரூம் கிடச்சிரும், ஆஃப்லைன் ரூம். மத்தியானம் போகிறோம், சாயந்தரம் போகிறோம் அப்படின்னா கொடுக்குறாங்க. அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு கிடைக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.